ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஹவுஸ் ஆஃப் நிவிஷா. ஹோப் எல்லோரும் சந்தோஷமாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இந்த ப்ளாகில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, பாப்பாவோட பர்த்டே அன்றைக்கி மார்னிங் என்ன பண்ணான்றது தான் ஷேர் பண்ணியிருக்கேன். நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோ பார்க்கலாம் வாங்க. மார்னிங் எழுந்ததும் ஃபஸ்ட்டு பாப்பா குட்டியாக ஒரு கேக் தான் கட் பண்ணியிருந்தோம். ஒரு சின்ன ஒரு ஸ்லைஸ் தான் வாங்கிட்டு வந்தோம். ஏன்னா ஃபுல் கேக் வந்து யாரும் சாப்பிட்றதில்ல. ஸோ அதனால் ஸ்லைஸ் வாங்கிட்டு வந்து கட் பண்ணிகிட்ருந்தோம். பாப்பா எழுந்ததும் பலூன்லாம் கொஞ்சம் ஊதி ஃப்ரண்ட்டில் போட்டு வச்சுருந்தோம். கொஞ்சம் நேரம் பாப்பா கிட்டே பேசிட்டு அப்புறம் கேக் கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். பாப்பாவுக்கு அதெல்லாம் பார்த்ததும் ஒரே குஷியாகிட்டு கிளாப் பண்ணிகிட்டு இருந்தா. அதுக்கு முன்னாடியே மார்னிங் எழுந்து பாப்பாவுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டு எல்லாருக்கும் பிரேக்ஃபாஸ்ட்லாம் பண்ணிவிட்டு நான் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு ரெடியாக இருந்தேன். பாப்பா எழுந்தோடனே கேக் கட் பண்ணிவிட்டு கோவில் கூட்டிகிட்டு போகணுன்ட்டு. கேக் கட் பண்ணி முடித்ததும் பாப்பா கூட கொஞ்ச நேரம் பேசிட்டு விளையாடிட்டு இருந்தோம். உடனே குளிக்க கூட்டிகிட்டு போனால் அழுதுகிட்டே இருப்பான்ட்டு பாப்பாவுக்கு நான் ஹாட் வாட்டர் வச்சுட்டு தான் வந்து பாப்பா எழுந்ததும் கேக் கட் பண்ணோம். அவளாக எழுந்துக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். மார்னிங் 9:30 ஆகிடுச்சி. ஆக்சுவலி கோவிலுக்கு 9:30க்கெலாம் கிளம்பலான்ட்டு பிளான் பண்ணியிருந்தோம். பட் பார்த்திங்கன்னா பாப்பா எழுந்ததே 9:30 ஆகிடுச்சி. ஹோட்டலில் வர இட்லி ஆர்டர் கொடுத்துருந்தோம் ஒரு 25 மெம்பர்ஸ்க்கு. அங்கேருந்து வேறு கால் பண்ணிகிட்டே இருந்தாங்க. 9:30 ஆகிடுச்சி, வந்து வாங்கிக்கலையா அப்படின்ட்டு. அப்புறம் 10 o'clock வரோன்னு சொல்லிவிட்டு சரி பாப்பா கூட கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு சரி பாப்பா குளிக்க வைக்கலாம் அப்படின்னு ஒரு 10 நிமிஷம் எண்ணெய் தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் குளிக்க வச்சிட்டோம் பாப்பாவை. அதுக்கப்புறம் அவளுக்கு டிஃபன் வந்து ஆப்பமும் பாலும் தான் கொடுத்தேன். பாப்பாவுக்கு கொஞ்சம் கடன்னு கொடுத்துட்டு சாப்பிட்டு முடித்ததும் அவங்க சித்தி அவளுக்கு ட்ரெஸ் பண்ணி கிளப்பி விட்டுட்டு வீட்டில் கொஞ்சம் ஃபோட்டோஸோ வீடியோஸோ எடுத்துகிட்டு இருந்தா. பாப்பா போட்டிருக்க ட்ரெஸ் வந்து நிவிஷா குட்டிக்காக அவங்க சித்தியை ஸ்டிச் பண்ணி கொண்டு வந்திருந்தா. அவ்வளோதாங்க. அப்படியே நாங்கள் கோவிலுக்கு கிளம்பிட்டோம் 3 பேரும். போகிற வழியில் டிஃபன்லாம் கொடுத்துட்டு கோவிலுக்கு போகலான்ட்டு போயிட்டு அர்ச்சனை வாங்கிட்டு கோவிலுக்குள்ளே போக ஆரம்பிச்சிட்டோம். அன்றைக்கி ஃப்ரைடேன்றதுனால செம்ம ரஷ்ஷாக இருந்தது. அதுவும் இல்லாமல் நிறைய பேர் அன்னதானம்லாம் கொடுத்துட்ருந்தாங்க. என்ன விசேஷம்னு தெரியல நாங்கள் போன டைமுக்கு. இந்த ஹெலிகாப்டர் வேறு ரொம்ப நேரமாக அந்த கோவிலையே சுற்றி வந்துட்டு இருந்தது. இந்த கோவில் வேறு ரொம்ப பெருசாக இருந்தது. ஆக்சுவலி அன்றைக்கி வேறு செம்ம ரஷ்ஷாக இருந்தது. ஓகே அர்ச்சனை டிக்கெட் வாங்கிட்டு நாங்களும் போய் லைனில் நின்றுட்டோம். பாப்பா லைனில் நிற்கும் போது சவுண்டு கொடுத்துட்டு எல்லோரையும் கூப்பிட்டுட்டே இருந்தா. சின்ன பசங்க இருந்தால் அவங்களெல்லாம் சவுண்டு போட்டு கூப்பிட்டுட்டே இருந்தா. நவராத்திரின்றதுனால கொலுலாம் வச்சுருந்தாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு சாமிக்கு அர்ச்சனை பண்ணலான்ட்டு அர்ச்சனை பண்ணிட்டோம். இந்த கோவிலில் எப்பவுமே ஃப்ரைடே ஆனால் கோவில் உள்ள சன்னதியில் வந்து ஆக்சுவலி அர்ச்சனை பண்ண மாட்டாங்க. வெளியில் ஒரு அம்மன் வச்சுருப்பாங்க, அங்கே தான் வந்து அர்ச்சனை பண்ணுவாங்களாம். ஸோ அர்ச்சனை பண்ணிவிட்டு கோவிலே கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு இருந்தோம். அப்போ தான் இந்த கோழி ஒன்று பார்த்துட்டு பாப்பா அது பின்னாடியே விளையாடிட்டு இருந்தா ரொம்ப நேரமாக. ஸோ கொஞ்சம் வீடியோஸ் ஃபோட்டோஸ்லாம் அங்கேயே பாப்பா வச்சு எடுத்துகிட்டு கிளம்பணும். அன்றைக்கி ஆஃப்டர்நூன் புகழ்குட்டி எங்கள் வீட்டுக்கு வர்றதுனால சீக்கிரமாக கிளம்பிட்டோம். என் தங்கக்குட்டி அன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் எங்கள் வீட்டுக்கு வந்ததுனால அவரை வெல்கம் பண்ணுறதுக்காக பட்டாசுலாம் வெடித்து வெல்கம் பண்ணுவோம். அதுக்கப்புறம் ஆரத்தி எடுத்துகிட்டு மேலே போயாச்சு. குட்டி தங்கிட்ட வெல்கம் பண்ணிவிட்டு அன்றைக்கி அவங்களுக்காக லன்ச் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தோம். ஸோ பாப்பா வந்தோடனே நிவிஷாவுக்கு ரொம்ப குஷியாயிடுச்சு. அவனை தொட்டு பார்த்துட்டு விளையாடிட்டு இருந்தான். கொஞ்ச நேரம் பாப்பா கூட உட்காந்து பேசிட்டு விளையாடிட்டு அப்படியே பர்த்டேக்கு கிளம்ப ஆரம்பித்தாச்சு.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான vlogல பார்க்கலாம். பாய்.